ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுங்கிற கனவோட எல்லாரும் நேற்றைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி முடிச்சு. எல்லாரும் சொல்லும் போது அதுல மாற்றுத்திறனாளிகளும் இருக்காங்க. எவ்வளவோ சிரமங்களை தாண்டி எப்படியாவது, அதாவது அந்த இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு ஒரு குறைந்தபட்ச இடங்கள் தான் நமக்கு இருந்தாலும் கூட அதுல நம்ம எப்படியாவது நமக்கான இடமா அது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் அந்த பயிற்சி நிறைய எடுத்துக்கிறாங்க, நிறைய படிக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா நேற்றைக்கு அந்த மாற்றுத்திறனாளி தேர்வர்களை படு மோசமாக நடத்தியிருக்காங்க, குறிப்பா மதுரையில. அதாவது இந்த தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்புக்கான உரிமை சங்கம் அவங்க இத பத்தி ரொம்ப கடுமையான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதை படிச்சா நமக்கே வந்து ஒரு ஒரு கோபம் நமக்கே வருது. அது எப்படின்னா, ஊன்றுகோலை ஊண்டிக்கிட்டு யாரு போவா? நடக்க முடியாதவங்க, இன்னும் சொல்ல கால் இல்லாதவர்கள், ஊனம், நீ மாற்றுத்திறனாலும் சொல்ல வேண்டாம், மாற்றுத்திறனாளி சொல்லிட்டு நீ எப்படியாவது நடந்து போன்னு சொல்றதா? நீங்க வந்து சக்கர நாற்காலி என்ன இது போன்ற, இப்ப நீங்க இப்ப பார்வை மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொன்னா அவங்க ஸ்டிக் வச்சிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்க உள்ள செல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன, எந்த வகை நியாயம்? இப்படி பரவாயில்ல, அந்த சென்டர்ல ஒருத்தர் வந்து மோட்டார் பொறுத்துன சைக்கிள்ல ஒருத்தர் வந்திருக்காரு, வாசல்லையே அவர் நிறுத்தி உள்ள போக கூடாதுன்னு சொல்லி தவழ்ந்தே உள்ள போயிருக்காரு. எப்படி எல்லாம் ஒரு சிரமத்தை எதிர்கொண்டு தேர்வு எழுதணுங்கிற நிலைமையில, அதாவது இதுக்கு என்ன தீர்வு? முதல்ல மாற்றுத்திறனாளிகள் பற்றிய புரிதல் முதல்ல அந்த தேர்வு மையத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு வேணும். இதை வந்து அரசாங்கம் முன்கூட்டியே அந்த மையத்துல மாற்றுத்திறனாளிகள் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சா அதற்கான குறிப்பான அறிவுரைகளை அவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். எந்தவித புரிதலும் இல்லாம இந்த இவங்க வந்து, அதாவது ஏற்கனவே பல்வேறு சிரமங்களை அனுபவிக்கிறவங்க, நீ தேர்வு எழுதி வரும்போது உன்னை நாங்க வந்து சித்திரவதை பண்ணுவோம் சொல்ற மாதிரியான விஷயமா இது இருக்கு. படு மோசமான நிகழ்வு. இது திரும்பவும் நடக்கக்கூடாது. இதற்கு மாநில அரசும் மாவட்ட நிர்வாகங்களும் முழுமையான பொறுப்பை ஏற்று நடத்தணும். சில இடங்கள் எல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா டைம் உண்டு. இப்ப பார்வை மாற்றத்தினால எக்ஸ்ட்ரா டைம் உண்டு, அது கூட கொடுக்கறது இல்ல. யாரை விட்டு சொல்ல விட்டுனா ஸ்கிரைப் விட்டு சொல்ல விட்டுறது, எனக்கு போகணும், நான் கிளம்பணும். ஒரு குறைந்தபட்ச புரிதல் இவங்களுக்கு எல்லாம் இல்லாம அங்க வந்து நம்ம இந்த பொறுப்பாளர்களை நாம் நியமிக்கணும். மாற்றுத்திறனாளிகள் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கேற்ற அறிவுரைகள், உத்தரவுகள் அங்கே பிறப்பிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இது. உண்மையிலே இந்த விஷயத்துல உடனடியாக தலையிட்டிருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு உரிமை சங்கத்துக்கு என்னுடைய பாராட்டுகள். அதனுடைய மாவட்ட தலைவருடைய அறிக்கை, அவர் பாலமுருகன் அறிக்கை விட்டிருக்காரு. அதனுடைய அறிக்கையில தெளிவா இருக்கு. இந்த அறிக்கையை அப்படியே அரசும் நிர்வாகமும் பார்த்துட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கணும்ன்றா பொதுவான நபருடைய வேண்டுகோளும் சரி, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுடைய ஆவலாகவும் இதுதான் இருக்கும். வருங்காலத்தில் இது சரி செய்யப்பட வேணும் அப்படிங்கிறதா இது.